எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது அந்த கட்சிகளில் போய் சேர்ந்து பதவி வாங்கி கொண்டு போகாமல் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எதற்காக சீமான் இந்த வேண்டாத வேலை என்று நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பார்கள். எங்கள் உயிர் தலைவன் போராட தொடங்குகிற போது நிறைய போராளிகள் இயக்கம் இருந்தது. அவரிடத்தில் இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. பிரபாகரா, நீ எதற்கு தனியா போய் ஒரு இயக்கம் தொடங்குகிறாய்? ஏற்கனவே இத்தனை இயக்கம் இருக்கு, அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்து போராட வேண்டியதானே என்று. எங்கள் தலைவர் சொன்ன பதில், இனிப்பு எங்கு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கோ அங்கு மக்கள் தானாக வருவார்கள். என்னோடு என் மக்கள் வருவார்கள் என்று விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை தமிழீழ தேசிய இராணுவத்தை கட்டினார். அந்த ஒற்றை மகனுக்காக, அவன் கொண்டிருந்த உயர்ந்த நோக்கத்திற்காக உயிரை கொடுத்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 50,000-ற்கு மேலே. அவருடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த இயக்கத்தை தொடங்கியது உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு தான். நாங்கள் ஏன் தனித்து நிற்கிறோம்? காரணம் நேர்மை, உண்மை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இதில் யாரோடு சேர்ந்து ஒழிப்பீர்கள்? யாரால் சொல்ல முடியும்? நல்ல ஆட்சி, அது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கிறது. உண்மையிலே நாட்டின் நல்லாட்சி வர வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி மலர்வதை தவிர வேறு வழி கிடையாது. இங்க யாருக்கும் கோட்பாடு, கொள்கை, தத்துவ நிலைப்பாடு ஒரு கர்மமும் கிடையாது. கொள்கை என்றால் கை கொள்ளும் அளவு கொள்வது, அதான் கொள்கை. அதுக்கு பேர் அதுதான் கொள்கை. பணத்தை, ஊழல் லஞ்சத்தில் பணத்தை பெறுவது, பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க தொடர்ச்சியாக பதவியில் இருப்பது. இதை தவிர வேற காரணம்? நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரவன் ஓட்டுக்கு அதுக்கு நோட்டை கொடுக்கிறான். எது கொடுக்கிறான்? காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போய் நாட்டுக்கு சேவை செய்வானா? அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க எல்லாரும்? காந்தியா இல்ல காமராஜா, கக்கனா இல்ல சிங்காரவேலர், ஜீவானந்தமா? ஒரு இளவும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. தம்பி, ஒரு புழுவை அப்படி தூண்டில மாட்டி அதை உள்ள போட்டு மீனை இழுக்கிற மாதிரி ஒரு 500 ரூபாய போட்டு ஒரு 500 கோடி எடுக்கிறது தான். இது சிறந்த லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றிவிட்டார்கள் அரசியலை. அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் ஈட்டும் தொழில். இப்ப மாப்பிள்ளை பொண்ணூருக்கு போவேன், பொண்ணூருக்கு போகும்போது மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு? அரசியல் இருக்கோம், நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் ஒரு தொழிலாகி விட்டது. அரசியல் சேவை செய்கிற அமைப்பு இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் நம்ம தாத்தா விட்டு பத்திரிகையாளர்கள் போய் அரசியல்னா என்னங்க ஐயா? அரசியலா என்ன? அரசியல்னா என்னங்க ஐயா? இந்த பாருங்க சனம் தான் இங்க தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. நான் ஏன் தண்ணி வரலைன்னு பார்க்க போய்கிட்டு இருக்கேன். இதுதான் அரசியல். அவர் சொன்ன விளக்கம் இவ்வளவுதான். அதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு? அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கான சேவை தான். இதான் அவர் கற்பித்தது. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று சொல்கிறார். எல்லாத்தையும் உள்வாங்கிய உங்கள் பிள்ளைகள், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். இது நாங்கள் வகுத்து கொண்ட கோட்பாடு. அரசியல் வேண்டாம், எதற்கு என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப் போகிறேன் என்பதை போன்றது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். ஆகவே உங்கள் பிள்ளைகள் அந்த அரசியலை, எங்களுக்கான, என் மண்ணுக்கான, என் மக்களுக்கான அரசியலை நாங்களே தீர்மானிப்பது என்று முடிவில் வந்தோம். நாங்கள் தலைவர்கள், தொண்டர்கள் அல்ல. அண்ணன், தம்பிகள், அக்கா, தங்கைகள், சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனர்கள், ஒரு உறவு குழுமம், ஒரு உறவு கூட்டம். இது ஒருவர் கையை ஒருவர் ஈர்க்க பற்றி உயர்ந்த கொள்கையை பிடித்து நிற்கிற பிள்ளைகளின் கூட்டம்
இந்த கூட்டம். நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு கட்சி அல்ல, இது மாற்று அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திற்கே வந்தோம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் எப்படி நேர்மையாளனாக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததா இல்லையா? இருந்தது. விடுதலை பெற்ற இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டது. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். பாரதிய ஜனதா பலமுறை, ஐயா வாஜ்பாய், அதற்கு பிறகு ஐயா மோடி அவர்கள் 10 ஆண்டு தொடர்ச்சியாக ஆண்டிருக்கிறார்கள். திமுக பல முறை, அதிமுக பலமுறை ஆட்சியின் சாதனைகளை சொல்லி, அவர்கள் நாட்டு மக்கள் செய்த செயல்களை சொல்லி, சேவையை சொல்லி வாக்கு சேகரிக்க முடியாதவர்கள் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவார்கள். அது ஒரு விதமான லஞ்சம், கையூட்டு. 1000 ரூபாயே சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் என்றால் திமுக ஆட்சியாளர்கள் அதை தவிர சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தது எதற்காக? அது உரிமை தொகையும் இல்லை, ஊக்கத்தொகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓட்டுக்கு கொடுத்த காசு. அதனால 1000 வாங்கிட்டீங்களா, 1000 வாங்கிட்டீங்களா, 1000 வந்துருச்சா வரல, என்ன சட்டப்பையில எடுத்து கொடுத்துருவீங்களா? ஒன்னும் இல்லை. இதையெல்லாம் சாதனை என்று பேசுவதை என்னாச்சு? வாங்கிட்டாரா வண்டி எடுத்துட்டு போ, வண்டியில் எடுத்துட்டு போ. அப்படியே வண்டியில தூக்கி மருத்துவமனை கொண்டு சீக்கிரம் முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடு. ஏய், நிழலுக்கு கொண்டு போப்பா, நிழலுக்கு கொண்டு போய் தண்ணி தெளியும் மருத்துவமனை கழிச்சிட்டு போப்பா. எனது அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நாளையே இந்த தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான வலிமை மிக்க தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உள்ளங்கையிலே உலகத்தை வைத்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உலகம் முழுமைக்கும் கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். கல்வி எந்த நாட்டில் சிறப்பாக இருக்கிறது? அந்த நாடுகளெல்லாம் நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது? விழுகிற மழை துளியை, மழை நீரை எப்படி கொண்டு போய் ஒழுங்காக சேமித்து நீர்வளத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் பாருங்கள். எல்லாம் மலைவெளியில் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் வேளாண்மையை எப்படி செய்கிறது என்று பாருங்கள். ஆனால் நம்ம நாடு என்ன செய்கிறது என்று பாருங்கள். விளைநிலங்கள் எல்லாம் பறித்து கொண்டு அதில் தொழிற்சாலை கட்டுகிறேன். தொழிற்சாலை கட்டுற முதலாளி யாருன்னே தெரியாது. ஒரு தொழிற்சாலை வளர்ச்சி, சரி வளர்ச்சி, தொழிற்சாலையை நிறுவி நமக்கு வேலை கொடுக்கிறார்கள், நமக்கு சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற நாம் வளருவோமா? மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகள் கொண்டு வர அந்த நாடும் அந்த முதலாளியும் வாழ்வானா, வளருவானா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நம்ம வாழ்வோமா, வளருமா? சம்பளத்தை வாங்கி சாப்பிடுவ, சாப்பாட்டுக்கு எங்க போவ? காசு கொடுத்தா ஃப்ரெஷ்ஷா காய்கறி வந்துருமே கடைக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷா காய்கறி கடை கொண்டு வருது யாரு? அது யாரு ராஜா? நீ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுவீங்க செல்போன்ல. 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு சாப்பாடையும் இறக்க, ஒரு சாப்பாடை ஆர்டர் தான் பண்ண முடியும். நீ எங்கேயாவது ஒப்பந்தம் பண்ண முடியும். எனக்கு 2 பிரியாணி அனுப்புங்கன்னு தான் சொல்ல முடியும். பிரியாணியை நீ லேப்டாப்ல இருந்தோ, கம்ப்யூட்டர்ல இருந்தோ அல்லது செல்வம் இருந்தோ டவுன்லோட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஒன்னும் பண்ண முடியாது ராஜா. விவசாயம் பண்ணணும், வேளாண்மை செய்யணும். நீ கடைக்கு காய்கறி வருது, இந்த வருது காய்கறி, அந்த ஜெய்மணி பழம் உதிர் நிலையம் பழம் விற்பனை கொடுத்துருவாரு. பழம் கொண்டு வந்து கொடுத்தது யாரு? எங்க ஆத்தாள் அப்பனும். இதே வெயில்ல கண்ணு முடிப்பது, இங்க கண்ணச்சத தொங்க, வெம்பாடு விட்டு ரத்தம் வேர்வையா ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலில் வெடுப்பு வெடிக்க வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு பாட்டேன், ஒரு தாத்தேன், ஒரு அப்பேன். அவன் போட்ட பிச்சை தான் நீ சாப்பிடுற உணவு. நீ உணவு புரிஞ்சுக்க. நீ விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்குது. வெனிசுலா அப்படிதான் வளர்ச்சின்னு போனான். வெனிசுலா சாவேஸ் அதிபர் எல்லாம் பண்ணான். அமெரிக்காவின் எண்ணெய் கிணறு எல்லாம் தன்னோட அரசுடைமையாக்கினான். பெட்ரோல் விலை 10 ரூபா, ஆனா சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை.
உங்களால் நம்ப முடிகிறதா? என் உடன் பிறந்தவர்களே, வெனிசுலா அப்படின்னு தட்டிப்பாரு. அதிபர் சாவேஸ் இறந்து போனாரு. என்னாச்சு தெரியுமில்ல? வேளாண்மை கைவிட்ட நாடு, தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு என்ன நடந்துச்சு தெரியுமில்ல? ஒரு காக்கை, ஒரு கொக்கு, ஒரு நாய், ஒரு நரி, ஒண்ணும் கிடையாது. என்ன தின்னுட்டான், பசி, சாப்பிட ஒண்ணும் இல்லை. கணக்கு இந்த தெரு முழுக்க பணம் கொட்டி கிடக்கு. தெரு முழுக்க பணத்து மேல ஏறி மிதிச்சு சனம் ஓடுது. எங்க? கடைகள்ல உணவு சாப்பிடுறதுக்காக கிடைக்குமான உடச்சி ரொட்டி துண்டுகள் அதுகளை அள்ளிக்கிட்டு ஓடுறான். நீ வேணா பாரு, வலைவெளியில இருக்கும், தட்டி பாரு. இதான் நடக்கும். வேளாண்மை நீங்க கைவிட்டினா இதான் நடக்கும். ரஷ்யா ஏன் பிரிஞ்சதுன்னு நினைக்கிற? தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு வேளாண்மை கைவிட்டு கடைசியா கலெக்டரா, நீ பெரிய டாக்டரா, ரொட்டி துண்டுக்கு ரேஷன் கடை வாசல்ல நிக்கணும்னு சுக்கா போயிட்டு. இதான் நிலைமை. சோமாலியான்னு ஒரு நாடு பஞ்ச பிரதேசம் ஆயிடுச்சு. ரொம்ப ஏழ்மை வறுமையில போயிடுச்சு. 1965 சோமாலியான்னு தட்டிப்பாரு வலையொலியில. அண்ணன் சொல்றானே, இன்னும் சொல்றானே, எனக்கு பாரு, பச்சை பசேர் என்று பூமியின் சொர்க்கமா இருக்கும். அது ஏன் இப்படி பஞ்ச பிரதேசமாச்சு? இந்த பிரதேசிகள் வர்றாங்கல்ல, தொழிற்சாலை, அணு உலை, ஸ்டெர்லைட்டு, இந்த வெங்காயத்தெல்லாம் கொண்டு வச்சு இந்த கழிவுகளை எல்லாம் கடல்ல கொட்டினான். கடல் ஒரு ஆழி பேரலை, சுனாமி வந்துச்சுல, அது தூக்கி கொண்டு நிலத்துல கொட்டிச்சு இந்த குப்பைகளை. நிலம் நஞ்சாயிருச்சு, எது போட்டாலும் விளையல. இவ்வளவுதான் ராஜா. சோமாலியா பஞ்ச நாடாயிருச்சு. இப்ப உனக்கு ஷிப்கார்டு வருது, ஹப்கார்டு வருது, அணு உலை வருது, ஸ்டெர்லைட் வருது. தாமிர ஆலை இல்லை என்றால் தாமிரத்திற்கு என்ன செய்வீர்கள்? டேய், தாமிர ஆலையால தண்ணி கெட்டு போகுதுன்னு தாமிரத்தை பத்தி பேசுறான், தண்ணியை பத்தி பேச மாட்டான். எவன் பேசுவா உனக்கு தண்ணீரின் அருமையை பற்றி? தண்ணீர் இல்லாம வாழ்ந்துருவே நீ. தம்பி, நீ குளிக்காமல் ஒரு வாரம் இருக்க முடியும். தண்ணீர் குடிக்காமல் எத்தனை நாள் இருப்ப? நீ அதை என்னைக்கு சிந்திச்சிருக்க? இவங்கள மாதிரி அயோக்கிய பயில நீ என்னைக்காவது சந்திச்சிருக்கியா? 800 கோடி மக்கள் உலகில, 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. அதுவா தெரியுமா உனக்கு? அதுவா தெரியுமா? ஐயா அப்துல் கலாம் கடைசிவர கதறினாரு, 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. 2 விழுக்காடு தான் குடிக்கிற நீர் இருக்கு. இந்த 2 விழுக்காடை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காத இவர்கள், தண்ணீர் 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நிறைய சம்பாதிக்கலாம்னு சிந்தித்தானல்ல, அவன் தானடா கொடிய சிந்தனையாளன், துரோகி. அவன் தான் தண்ணீரை விற்க கொண்டாந்தான். உலக உயிர்களின் உயிர் தேவை தண்ணீர். மனிதனும் கொண்டுதானா? மற்ற உயிரினங்களுக்கு இல்லையா? புல்லு பூண்டுக்கு இல்ல, செடி கொடிக்கு இல்ல, மரமட்டைக்கு இல்ல, நாய் நெறிக்கு இல்ல, ஆடு மாடுகளுக்கு இல்ல. அதெல்லாம் என்ன பண்ணும்னு ஒரு தடவை யோசி மனிதா. ஒரு தடவை நீ ஒரு முறை என்ன பண்ணும்? காடுகள்ல இருந்தா உனக்கு அரிய ஆறு எல்லாம் வந்துச்சு. ஆனா நீ அதே மலையில போயிட்டு ஓரத்துல தொட்டியை கட்டி, சிமெண்ட் தொட்டியை கட்டி தண்ணி ஊத்திட்டு வந்த. எதுக்கு? காட்டு விலங்குகள் குடிக்கட்டும்னு. எவ்வளவு தலைகள் மாறிடுச்சு பாரு. அங்க ஒரு யானை ஒரு தொட்டியை கட்டியிருக்கான். ஒரு யானை தும்பிக்கை விட்டு கொஞ்சோண்டு தண்ணி தான் குடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு காட்டு எருமை வந்து தவிக்குது, தண்ணி தெரியுது, ஆனா குடிக்க முடியல, தொட்டி கீழே அடக்கு. இந்த பாவத்தை செஞ்ச இந்த பாவிகளை ஒழிக்கணும். 32 ஆறு உன் நிலத்துல, 32 ஆறு. பூமி தாயின் உன் தாய்நாட்டினுடைய ரத்த நாளங்கள் 32. ஒரு நதி கிடையாது, எல்லாம் செத்துருச்சு. எப்படி செத்துச்சு? மணலி தின்னுட்டான், மணலை தின்னுட்டான், ஆறு செத்துருச்சு. மணல் அல்ல ஆறு செத்துருமா? சீமான் செத்துரும். இங்க வா, நீ இரு, உன் தோல் அப்படியே செதுக்கி விடுறேன். செதுக்கி விட்ட பிறகு காற்றில் மிதந்து வர்ற நோய் தொற்றி உன்னை தொட்டு அரை மணி நேரத்தில் நீ செத்து போயிடுவ. அது மாதிரி ஆற்றுக்கு தோல் மணல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல். அந்த மணலை நீ வெட்டி எடுத்தாய். 3 அடி அல்லணும்னு ஒப்பந்தம் போட்டார்கள் தனியார் முதலாளிக்கு அரசு. 30 அடி இரும்பு கை கொண்டு பொக்கலைன்னு வச்சு அள்ளிட்டு போனான். ஒரு மயிரையும் புடுங்கல, காசு வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்துட்டான். ஆறு செத்து போச்சு. இப்போ 1/2 அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். 30 அடி உருவாக எத்தனை லட்சம் ஆண்டுகள், எவ்வளவு காலங்கள் ஆகும் பாரு. ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா சிம்மான்? எப்பவோ நடக்கலாம். ஆனால் இனி எப்பாவது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஏன்? ஆறு எங்க இருந்து வந்தது? அருவி எங்க இருந்து வந்தது? மலை. மலையவே இப்ப எம் சாண்டு நொறுக்குகிறான். உனக்கு தெரியுமா? பத்மாசுரன் ஒருத்தன், அவன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டி தவம் இருக்கான்.
அவர் ரொம்ப உருந்து உருகி வருந்தி கேட்கிறான்ட்டு இறங்கி வந்துட்டார். அவரு வந்து என்ன வரம் கேளு, என்ன வரம் வேணும் கேளு. நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே பொசுங்கி சாம்பலாயிரணும்னு சொல்லி வரம் கேட்கிறான். நம்மால தந்தேன்ட்டாரு. சரி நீ கொடுத்த வரம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம், வா உன் தலையில கை வச்சு பாக்குறேன்ட்டான். பரமசிவன் எடுத்து பிச்சுக்கிட்டு ஓடுறாரு ஓட்டம். எப்படியே அந்த கதையாக எங்கிருந்து அருவி வந்ததோ, எங்கிருந்து ஆறு வந்ததோ, ஆத்துல மணல் வந்ததோ, இதை தின்னுதித்த பரதேசி நாய்கள் எங்கிருந்து மலை, இப்ப இந்த மணல் தின்னுச்சு ஆத்து மணல், நோ ப்ராப்ளம். எங்க நீ தானே அருவியை தந்த, இந்த உன் தலையில கை வைக்கிறேன் எம் சாண்ட் வச்சான். இந்த பத்மாசுரன் வரம் கொடுத்த சிவன்களை வச்சால அந்த கதை தான் இப்ப நீ மலையை நொறுக்கிட்டு இருக்க. மழை இல்லாத நிலம் பாலைவனம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன், ஒரு தேசத்தின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழை பொழிவை, மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் அளவு வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதான் இயற்கையின் சுழற்சி. இதை புரிஞ்சுக்க. நான் ராமநாதபுரத்துக்காரன், சிவகங்கைக்காரன். என் ஊர்ல கடல் இருக்கு, கடல் இருக்கு. ஆனா வறண்ட நிலம்னு ஏன் சொல்றான் என்னைய? எனக்கு மழைப்பொழிவு குறைவு, எனக்கு மழைப்பொழிவு குறைவு. ஏன் என்ற கடல் தான் இருக்குல்ல. அப்ப ஏன் நான் வறண்டு போனேன்? நீ சரியா வேலை செய்யலாம், உன்னை தண்ணிலா காட்டுக்கு மாத்துவோம். அந்த காடு இது என் நாடு தான், ராமநாதபுரம் தான், என் ஊர் தான். அங்க தண்ணிலாத காட்டுக்கு மாத்துவான். அது ஏன் தண்ணிலாம் போச்சு? கடல் தான் இருக்கு எனக்கு. கடலு இல்லாத தேனி, கம்பம், குமிழி, மதுரை செழிப்பா இருக்கு. கடல் இல்ல, எனக்கு கடல் இருக்கு. ஏன் மழை இல்ல? ஏன்னா அங்க மழை இல்ல. அங்கே நீராவியாகி மேலே வருகிற மேகமாய் வர்ற மேகத்தை தடுத்து பேரரணாக நின்று தடுத்து நிறுத்துகிற பணியை அந்த மரம் மலை செஞ்சிருது. 3000 அடிக்கு இருக்காரு மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கு மேல 300 அடிக்கு மரம். அந்த மரம் குழு குழுன்னு இருக்கிறதுனால அந்த மேகம் மழை அங்க கொட்டிருது. மேகத்தை மலையாக பூமிக்கு இழுத்துக்கிட்டு வர்றது யார்? மரங்கள். அந்த மலை மேல 300 அடிக்கு உயர்ந்திருக்க மரத்தை நட்டவர் யார்? பறவைகள். உரம் போட்டு வளர்த்தவர் யார்? சிங்கம், புலி, கரடி, யானை, நாய், நரி எல்லாம் அவர்கள். நீ இதில் எதுவுமே தெரியாது, உனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அந்த மலை அங்க இருப்பதாலேயே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே இருக்கிற அந்த பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெறுகிறார்கள். கடல் இருந்தும் மழை இல்லாதனால் நாங்கள் மழைப்பொழிவை பெற முடியவில்லை. இதான் அடிப்படை. உனக்கு இது யதார்த்தத்தில் விளக்கிட்டேன். மழை இல்லாத நிலம் பாலைவனம், டெசர்ட். எந்த உயிரினமும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு நீ போற. மலையை கல்குவாரி என்ன பண்ற? ரோடு போடுற. மலையை நொறுக்கிற என்ன பண்ற? மாளிகை வீடு கட்டுற. கட்டிட்டு எங்க போவ? ரோடு பல பலன்னு போடுற. வேகமா காரை ஓட்டி எங்க போற? வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? எங்க போற? கார்ல போற, நல்லா தான் இருக்கு ஜம்முன்னு. குடிக்க தண்ணிக்கும் சோத்துக்கு எங்க போற? அது எங்க இருந்து வரும் ராஜா? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும் சொல்லு? எல்லா நிலத்தையும் இண்டஸ்ட்ரி கட்டி விட்டுலாம், தொழிற்சாலை கட்டிடலாம். எந்த தொழிற்சாலை பண்ணும்? அப்புறம் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். என் தமிழ் சொந்தங்கள், இவங்க கிட்ட நாட்டை கொடுக்க போற, மறுபடியும் பிஜேபி கோட்டு போட போற. மறுபடி வளரும் நாடு பட்டியல இருந்து தூக்கிட்டான் நாட்டை. இந்த நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்பதற்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் ஜிஎஸ்டி வரி விதிப்பும் தான் உலக வங்கி சொல்லுது. அதுக்கு பதில் இந்த சங்கிகளை சொல்ல சொல்லு. இந்த சங்கிகளை ஏதாவது ஒரு சங்கியை சொல்ல சொல்லு. ஏப்பா, இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பணம் செல்லாது என்று அறிவித்ததும் சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுதே. அதற்கு சங்கிகளே உங்கள் பதில் என்ன என்று கேளு. ஒரு தடவை கேளு. சொல்ல பாப்போம். 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு நாட்டு மக்களுக்கு செய்த நல்லதை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லு. நானும் ஜெயக்குமார் இறங்கி போயிடுறோம். பிஜேபி ஓட்டு போடுப்பா, உதயசூரியனுக்கு போடுப்பா, ரெட்டலைக்கு எதுக்கோ போடுப்பா, நாங்க போறோம். சொல்ல ஒண்ணு நல்லது சொல்லு. ஒண்ணு சொல்லு. இல்ல காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஒரு நல்லது. நீட்டு, முதல்ல நீட்டுன்னு பிறந்தக யாரு? காங்கிரஸ்.
கூட கூட்டு யாரு? திமுக. நீட்டு. இப்ப ஐயோ அனிதா செத்துருச்சு, அனிதா செத்து ஆகலடா, கொன்னுட்டியாடா கொலகார பாவியலா, கொன்னுட்டீங்க. நீட்டு. தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும்பாரு அந்த நாய்களுக்கு நம்ம மேல. அப்படியே ஐயோ நல்லா இருக்கலா, சாப்பிட்டீங்களா. தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலையை குறைப்பாங்க, தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்பாங்க, தேர்தல் வரும்போது ஆசிரியர்களுக்கு பிரச்சனையை நாங்கள் வென்றால் தீர்ப்போம். இது எப்படி இருக்கு? தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும்பாரு. இப்ப மக்களை பற்றி சிந்திக்கல. அதனாலதான் என்ன சொல்றோம், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த முழக்கத்தை முன்வைக்க காரணம். அரசியல் மாற்றம்னா என்ன சீமான அரசியலை மாற்றுவாய்? கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு வரணும், மக்களின் சேவை அரசியலுக்கு வரணும். இங்க சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஒரு ரூபாயை எனக்கு கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வான். செப்டம்பர் 16 குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்பதை 6 மாசத்துக்கு முன்பிருந்து விளம்பரம் செய்த பெருமக்கள் திராவிட மாடல் கோஷ்டிகள் தான். 1000 ரூபாய் தரப்போறோம், 1000 ரூபாய் தரப்போறோம், 1000 ரூபாய் தரப்போறோம். அது எங்க ஊர்ல வீட்டுக்கு போறவங்கள பூ கட்டுற ஒரு அம்மா 1000 ரூபாய் மகளிருக்கு ஊக்கத்தொகை, உரிமை தொகை. அப்புறம் ஒரு அம்மா எல்லா அம்மாவின் முகத்தை போட்டு 1000 ரூபாய் மகிழ்ச்சியா சிரிக்கிற மாதிரி. அந்த போட்டோவில் சிரிச்சதான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்னைக்குமே சிரிச்சது கிடையாது. நம்ம ஊர்ல இந்த மாப்பிள்ளை சொல்றாங்கல்ல, நண்பங்க மாப்பிள்ள நல்லா சிரிச்சுக்கடா, இன்னைக்கு தாண்டா நீங்க கடைசியா சிரிக்கிறது, வாழ்க்கையில என்னைக்கும் சிரிக்க முடியாதமாங்க. அது நம்ம பேர் கை தட்டுறான் பாரு, ஏன்னா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். அது மாதிரி அன்னைக்கு சிரிக்கிறதா நம்ம மக்கள். ஏமாந்துறது, ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவரன் இருப்பான். கேள்வி கேட்டு பழகுங்க, சிந்திக்கணும். சிந்திச்சால் சந்தேகங்கள் வரும், சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். அதனால் கற்றலின் கேட்டல் நன்றுங்கிற அவை. ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர். அறிஞர் சாக்ரட்டிஸ் சொல்றாரு, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி தமிழன் வேதம் கற்பிக்குது. எது ஒன்றையும் சந்தேகி என்கிறான் மாமேதை மார்க்ஸ். 5 10 எப்படி 10 கேளுங்கிறார் பெரியார். எப்படி 10? 5 10 ஆமா 10 போய் பாடம் நடத்துற. அங்க எவனாவது ஒரு கெட்டிக்காரன் இருந்துச்சு, சார் எப்படி சார் 10 கேட்டா விலைக்கு சொல்ல தெரியணும். 5 10 உட்காரு. எனக்கு கிராமர் எடுத்தவன் இங்கிலீஷ் பாடம் எடுத்தவன் பாரு எப்படின்னு. ஏ வர இடத்துல தீ வர இடத்துல தீ தான் பண்ணணும், ஆண் வர இடத்துல ஆண் தான் போடணும். எந்தெந்த இடத்துல தீ வரும் சார், எந்தெந்த இடத்துல ஆண் வரும் சார்னு கேட்டேன். ஷட் அப் சிட்டம் அப்படின்னா அன்னைக்கு உட்கார்ந்தவன் தான் நான் எந்திரிக்கவே இல்லை. அவருக்கு தெரியல எந்தெந்த இடத்துல தீ வரும், எந்தெந்த இடத்துல ஆண் வரும், அது தனித்தனியா சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்ப இந்த நிலைமையில இருக்குது. கேள்வி கேட்டு பழகு. இப்பவெல்லாம் பரவாயில்ல, என் மக்கள் விழித்துக் கொண்டார்கள், எவனையும் தெருவுக்குள்ள விடுறதில்ல. இங்க வா, நீ விலகாலம் இங்க போன, இப்ப எதுக்கு வந்திருக்க நீ? ஆனாலும் ரொம்ப அற சிந்தனை என் மக்களுக்கு. கை நீட்டி காசு வாங்கிட்டோம், ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டோம்லப்பா. நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நினைக்கிறீங்க. அவன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா, காப்பாத்திருந்தா, நாம ஏன் இந்த வெயிலில் நிக்க போறோம்? சரி, நீங்க ரெட்டாளைக்கு உதயசூரியனுக்கு கைக்கு இந்த தாமரைக்கும் போட்டதுனால வந்த பயன் என்ன தெரியுமா? பெத்த பிள்ளை எங்களை இந்த முச்சந்தியில போட்டதுதான். இந்த வீதியில் நின்று கட்டிக்கிட்டு சாகுடான்னு போட்டதை, வேற ஒரு நன்மையும் கிடையாது. இப்ப மட்டும் தாமரைக்கு போட்டு ஐயா என்ன சொல்றாரு தெரியுமில்ல மோடி, புதிய இந்தியாவை படைக்க நேரம் வந்து விட்டது, புதிய இந்தியா பிறக்க போகிறது. ஏன் 10 ஆண்டுகளை கற்பப்பையில வச்சு சுமந்துகிட்டு இருந்தாரு, இனிமேல் பெறப்போகிறார். 10 ஆண்டுகளா புதிய இந்தியா, புதிய இந்தியாவை படைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் செங்கல் எடுத்து சிமெண்ட் உழைச்சிக்கிட்டு இருந்தாரு, இன்னும் கட்டி முடிக்கணும். சரி, ராமர் கோயில் தான் கட்டினீங்கல்ல, அதான் கட்டி முடிக்கல. இல்ல மெதுவா கட்டி திறந்தா என்ன, அவசர அவசரமா மேல செட்டை போட்டு திறந்து என்ன ஓட்டு தேர்தல் வருதுல்ல, தேர்தல் உண்மையிலேயே ராமர் ஆசீர்வாதம் இருந்தா இவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்க கூடாது. உண்மையிலேயே ராமர் உண்மையிலேயே ராமர் இந்த கொடுங்கோலைகளை ஒழிச்சிடணும்டா அப்படின்னு ஒழிச்சிடணும். 8 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொலை செய்யறது ராமராஜ்யம். பசிக்கு மாட்டுக்கறி வாங்கிட்டா கொண்டு விடுறது ராமராஜ்யம். கிணத்துல பசியில தாழ்த்தப்பட்ட பிள்ளை, தாகத்துக்கு தண்ணி வாங்கி வச்சு தாழ்த்தப்பட்ட பிள்ளையில அடிச்சு கொள்றது ராமராஜ்யம். இவங்க நிறுவ வந்த ராமராஜ்யம்.
இவங்க மாதிரி அறிவாளிகளை நீங்க பாத்திருக்கா தம்பி? தங்கச்சி, விலங்கியல் காப்பகத்தில் ஒரு சிங்கத்துக்கு பேரு அக்பர்ரா, பெண் சிங்கத்துக்கு பேரு சீதா. ரெண்டு பேரையும் சேர விடாம இவங்க பண்ண பாடு. டே பைத்தியக்கார பயல்களே, அந்த சிங்கத்துக்கு தெரியாதுடா நான் சிங்கம்னு. அதுக்கு பேர் வச்சது நீடா முட்டாப்பல. சிங்கம்னு தெரியாது சிங்கத்துக்கு, கழுதைக்கு தெரியாது கழுதைன்னு. அது கழுதைன்னு பேரு தமிழ்ல வச்சு, ஆங்கிலத்தை டாங்கின்னு வச்சது நீதாண்டா முட்டாப்பல. அது அக்பர்னு பேர் இருக்கான். இது வழக்குங்க, நீதிமன்றத்துக்கு போகுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை! இந்த உலக நாடுகள் எங்களை எப்படிங்க பார்க்கும்? ஏய் நீங்க இந்தியன் அப்படின்போ பைத்தியக்கார பயல். அந்த சிங்க என்ன, நீங்க ஏன் லவ்வர் எதுக்கு நான் பிரிக்கிறேன், என்னோட எதுக்கு சேர விட மாட்டேங்கிறேன், என் ஜோடியிட அது என்ன நினைக்கி? ஐயா என்னடா இவங்க குடும்பங்கள். சிங்கத்துக்கு பேர் அக்பர், சேரக்கூடாதாங்க. எவ்வளவு கொடுமையான மனிதர்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட பத்தியா? தப்பிக்கணும். அண்ணன் சொன்ன தவளை கதை தெரியுமா? மறந்துட்ட. தவளை தெரியுமா? தவளை சட்டியில வெந்நீர்ல போட்டியில தண்ணியை சுட வைங்க, அப்படியே உடம்ப அந்த சூடு தாங்குற மாதிரி அப்படி பக்குவப்படுத்திக்கணும். அந்த கழுதை ஒரே சம்பி குதிச்சு போயிடலாம், போகாது, அப்படியே இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடலை மாத்திக்கணும். மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்ட உடம்பு, மறுபடியும் கொஞ்சம் சூடத்து அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு, கடைசி அந்த தவளை செத்து போகும். இப்ப தண்ணி சூடாக்கி தண்ணியை கொன்னது இந்த சூடாக்கணும்னா இந்த தவளை செத்ததுக்கு யாரு காரணம்? இந்த தவளை தான். ஏன் முதல்ல லேசா சூடு வச்சுன்னா டப்புன்னு ஒரு ஜம்பு ஓடி போயிருக்கலாம். சரி, அடுத்து இந்த பைத்தியக்கார போய் மறுபடியும் சூடுங்க குதிச்சிருக்கலாம், மறுபடியும் சூடேற்றலாம், மறுபடியும் குதிச்சிருக்கலாம். எத்தனையோ முறை தப்பி செல்ல வாய்ப்பு இருந்தும் அப்படியே அதை சகித்து அப்படியே இருந்து செத்து போச்சு. என் மக்கள் எத்தனையோ முறை விழித்து கொண்டு தப்பிக்க வாய்ப்பு இருந்தும் அதை நம்பி ஏமாந்து சகித்து மீள முடியாத அடிமைகளாக ஏழ்மை வறுமை நிலையில் சிக்கி தவிக்கிறார்கள். ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப என்ன வழி இல்ல. திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட திமுக, பிஜேபி விட்டா காங்கிரஸ் விட்டா பிஜேபி, 4 பேரை விட்டா உங்க பிள்ளைகள். இந்த திமுக என்ன தெரியுமா சொல்லும்? இந்த கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? கிறிஸ்தவ பெருமக்கள், இந்த காவியை ஒழிக்க திமுக பாவியாக இருந்தாலும் வேற வழி இல்லை, இந்த காவியை ஒழிக்க திமுக பாவியை ஆதரித்தான் ஆக வேண்டும். ஏன் பாவி ஆதரிக்கிறாய்? இந்த தூய ஆவிகளை ஆதரிச்சு நீ இந்த காவியை விரட்ட வேண்டியதானே? எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்க, நாமது பிறகு போடக்கூடாது. அதுக்கு என்னென்ன விதி இருக்கு அவ்வளவையும் பின்பற்றுவாங்க. அவ்வளவையும் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மட்டும் வாக்கு செலுத்தலைன்னா திமுகங்கிற திருடர் மாடல் கட்சி இருக்குல்ல, என்னைக்கே தேஞ்சு பழைய போயிருக்கும். 15 விழுக்காடு ஓட்டு கண்ணை மூடிட்டு போடுறது. ஏன், எதுக்கு, என்ன, எதையும் யோசிக்கிறது இல்லை. கற்றறிந்த படித்த பிள்ளைகள் நீங்களாவது மாற்றுங்கள் இந்த சமூகத்தை. மதத்தை பாதுகாப்பதில் நின்றீர்கள் என்றால் உங்கள் மலை எங்க இருக்கும், மணல் எங்க இருக்கும், மண்ணில் வளம் எங்க இருக்கும், நீர் எங்க இருக்கும், காற்று எங்க இருக்கும், கல்வி எங்க இருக்கும், கல்விக்கு வேலை எங்க இருக்கும், வாழும் இடமாக உன் பூமி எங்க இருக்கும். மதத்தையும் சாதியையும் காப்பாற்ற துடித்தீர் என்றால் வாழ்வதற்கு பூமி எங்கே இருக்கும்? எப்போது சிந்திக்க போய் என்னைக்கு சாதியை கடந்து நீ சாதிக்க துடிப்பாய், என்னைக்கு மதத்தை கடந்து மனிதத்தை பார்ப்பாய். உலகத்திலே ஆக சிறந்தது மதம் அல்ல, மனிதன்தான் என்பதை என்னைக்கு நீ புரிந்து கொள்வாய். சாதி மதம் பார்த்து ஓட்டு போடுகிற எண்ணம் இருந்தால் தயவு செய்து உங்களை கையெடுத்து வணங்குகிறேன். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாகிவிடும். உண்மையிலேயே இந்த பிள்ளைகள் இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறார்கள். இந்த மண்ணும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இவர்கள் தூய தமிழ் பிள்ளைகள். தாயின் மாறிலே பறந்த பால் போல கரைபடியாது வந்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் நாடும் மக்களும் நலம் பெறுவார்கள் என்று நம்பினால் எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள். இல்லை என்றால் யாருக்கு வேணாலும் செலுத்துங்கள். எனக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை, இவர்களுக்கு போட்டு விடாதீர்கள். வீட்டில் கூட படுத்து தூங்குங்கள். தயவு செய்து இந்த அயோக்கியர்கள் திருடர்களுக்கு வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்தி விடாதீர்கள். உங்களை அன்போடு இந்த மகன் வேண்டுகிறேன். எங்கள் தாத்தா காமராஜர் சொன்னதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் பேசியாச்சு, கேட்டீங்கல்ல, நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க, அதை செய்யுங்க. என் தம்பி விஜய் ஆண்டனியோட அதான் சொல்லியிருக்க. அப்படி
ஓட்டு காசு கொடுத்தா வாங்கிக்கிறங்க, கஷ்டம், உங்க காசு, சரி வாங்கிறீங்க. ஆனா ஓட்டு போடும்போது யார் வந்தா நல்லது, இந்த தொகுதியில யார் வந்தா நல்லது? சரி, இதே நீலகிரியில நிக்கிற வேட்பாளர்கள்ல யாரு புதுசா வர போறது? ஐயா எல்முருகன் அமைச்சரா இருந்து மட்டும் உங்களுக்கு என்ன தள்ளி கொடுத்தாரு? அவளு மிச்சரு பொறி ஏதாவது வந்ததா? ஒன்னும் கிடையாது. சிறங்கு சோரி தான் வந்தது, ஒன்னும் வருது. இப்ப எங்க அண்ணன் நின்று மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அமைச்சரா இருந்தாரு, பல முறை எம்பி. இப்ப போன முறையும் அவர் தான் எம்பி. என்ன எம்பி குதிச்சுட்ட நீ? ஒன்னும் கிடையாது. ஒரே ஒரு முறை என் தம்பி ஜெயக்குமாருக்கு, விவசாயிக்கு ஒரு முறை, அவனுக்கு பாட்டாளி மகனுக்கு ஒரே ஒரு முறை. அவனுக்கு வாய்ப்பு கொடு. உண்மை நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைப்பான். அந்த உறுதியை நான் தர்றேன். நான் தரேன்னா வெற்று வார்த்தை இல்லை. எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தமிழ், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன். அவன் நிற்பா, உறுதியா நிற்பா. அந்த உறுதியை நான் தர்றேன். இவர்கள் யாரையாவது ஒருவர்கிட்ட கேள்வி, எதற்காக உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு கேள்வி. இதுக்காக நாங்க வந்து அதை செய்யறோம்பாங்க. வந்த போது ஏன் செய்யலைங்கிற கேள்வியை திருப்பி கேள்வி. 10 ஆண்டு காலத்தில் செய்யாத நல்லதை அடுத்து வர 5 ஆண்டு காலத்தில் ஐயா மோடி செய்வார். நீ நம்பினாய் என்றால் உன்னை எந்த கும்பனாலும், ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல, இன்னும் ஒரு முறை ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தா நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது. அதேதான் உன் மகன் சொல்றேன். இன்னும் ஒரு முறை மோடி கிட்ட நாட்டை கொடுத்தா இந்தியாங்கிற நாடை நீ மறந்துரு. நீ ஒரு புரட்சிக்கு தயாராகு, எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு தயாராகு. இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்க? ஊழலா இருக்கு, லஞ்சமா இருக்கு, குப்பையா இருக்கு, அசிங்கமா இருக்கு. மாற்றணும். அந்த மாற்றம் உன்னிலிருந்து வரணும், என்னிலிருந்து வரணும், நம்மிலிருந்து வரணும். மாறுவோம், மாற்றுவோம். மாற்றத்திற்கான சின்னம் மைக், ஒளிவாங்கி. எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். என் அன்பு மக்களே, ஓட்டு போட போற ஒண்ணு ஒழுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். ஓட்டு போட போற ஒண்ணு ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கும் ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். மாற்றத்திற்கான எண்ணம் கொண்ட உங்களின் சின்னம் இந்த ஒளிவாங்கி மைக். என் அன்பு மக்களே, உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். ஏப்ரல் 19 மைக்கிலே ஒரே ஒரு அழுத்தாக அழுத்தி உங்களை துரத்தும் துன்பம், வறுமை, ஏழ்மை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி, உங்களின் வெற்றி. இவர்கள் வெல்வது என்பது ஒரு நிகழ்வு. உங்கள் பிள்ளை ஜெயக்குமார் வெல்வது சரித்திரத்தில், புரட்சி வரலாற்றில் பெரும் மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றத்தை நீலகிரியில் வாழும் மக்கள், அந்த தொகுதி மக்கள் நிகழ்த்தி காட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.